கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிபர்களுக்காக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரலாம். வாலிப வாழ்க்கையில் தவறுகள் செய்யும்படியான தூண்டுதல், த டெம்ப்டேஷன் டு டூ ராங்ஸ். தவறுகள் செய்யும்படியான தூண்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் வரும், அவங்களுக்கு மட்டும் கிடையாது. சாகிறது வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் வாலிப வயதில் இது படு வேகமாக இருக்கும். வயதுகள் போக போக நிறைய அனுபவங்கள் வந்திருக்கிறபடினால பெரும்பாலான தவறுகளை நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக, பழக்க வழக்கங்கள் மூலமாக நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், ஸ்லோ டவுன் பண்ண முடியும். தேவனோடு நாம் உறுதியான ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது மேற்கொள்ள முடியும். ஆனால் வாலிப வயதுகளில் தவறுகளை செய்யும்படியான, தவறுகள் சொன்னால் பார்க்குறது கருப்பாக இருக்காது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், ரொம்ப விருப்பமாக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட தவறுகள் பெரும்பாலும் அவைகள் இச்சைகள் தொடர்பான தவறுகளாக இருக்கும். நிறைய தவறு இருக்குது. கண்களின் இச்சை, காதுகளின் இச்சை, மனதின் இச்சை, உடலின் இச்சை, இந்த மாதிரி நிறைய விதமான லஸ்ட் அப்படியெல்லாம் இருக்குது. பல விருப்பங்களின் இச்சை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த டெம்ப்டேஷன், த பவர் ஆஃப் டெம்ப்டேஷன், சோதனைகளினுடைய வலிமை. இந்த சோதனைகளுடைய வலிமையை எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். இல்லைன்னு சொன்னால் அந்த தவறுகளுடைய விளைவாக வாழ்க்கை பலவிதங்களில் பாதிக்கப்படும். இது எப்படி, ஹவு கேன் வி ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் திஸ் ராங்ஸ்? அதை தவறு செய்யும்படியாக தூண்டுதல். இதை பாருப்பா, நீ இந்த வயசில் தான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், பார்த்து என்ஜாய் பண்ண முடியும், நல்லா பாரு, உனக்காக தான் இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த வயசில் பார்க்கலன்னா எந்த வயசில் பார்க்க போகிற, இந்த மாதிரிலாம் தூண்டுதல் வரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா கேட்கக்கூடாதெல்லாம் கேளு, பழகக்கூடாத இடத்துலலாம் பழகு, செய்யக்கூடாதெல்லாம் செய், நடத்தக்கூடாதெல்லாம் நடத்து, இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படும் டெம்ப்டேஷன். ஏன்னா இதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப ஒரு பேஷனாக இருக்கும் இல்லையா, ரொம்ப ஃபேசினேட்டடாக அதில் மனம் போகும். அந்த மாதிரி வருகிற வேளை இதை ரெசிஸ்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப். அதுவும் வாலிப வயதுகளில் இட் வில் பி எ டஃபஸ்ட் ஜாப் ரொம்ப. ஏன்னா அவர்கள் இப்பொழுது அந்த வாலிப உலகத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னால இவைகளை குறித்த அவருடைய உணர்வுகள் மேலே எல்லாவரை விட என்ன செய்யும், மிக அதிகமாக இருக்கும். அதனால் அதை எதிர்கொள்வதற்கு பெரிய ஒரு கடினமான நிலைமை இருக்கும். அதனால தான் வாலிபர்களை பெரும்பாலும் கட்டுப்படுத்த முடியாது. வி கேனாட் கண்ட்ரோல், அதாவது அவங்களை ஒரு கட்டுப்பாடுகளை வைக்கிறது கடினமான வேலை. மார்க்கு 5ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே லேகியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு லேகியோன்கிறது அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் கிடையாது. அவனுக்குள்ளே நிறைய ஆவிகள் புகுந்துட்டதுனால அந்த காலத்தில் லெஜியோன்னு சொன்னால் ஒரு ரோம ஆர்மி ட்ரூப்பில் 6000 சோல்ஜர்ஸ் இருக்கிற ஒரு குரூப்புடைய பேர் என்ன, லெஜியன். அந்த லீஜியனுங்கிறது அதுதான். அதனால் அவன் என்ன சொன்னான், அம்மா அப்பா வச்ச பேரை சொல்லலை, என்ன பேரை சொன்னான், நாங்கள் எல்லாம் ஒருத்தர் 2 பேராக பேர் சொல்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் பெரிய ஒரு கேங்காக இருக்கிறோம் அப்படின்னு லேகியோன் அப்படி சொல்லுவான். அப்போ அந்த லேகியோனுடைய நிலைமை என்ன, அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனை கட்டி போட முடியலை. அவன் அநேக நேரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்படும், சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அப்போ இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் மனைவிகள் கணவர்களை அடக்கிறாங்க. நிறைய குடும்பங்களில் அது ஈஸியாக நடக்குது. கேஸ் ரொம்ப சிரிக்கிறாரு. நிறைய குடும்பங்களில் மனைவிகள் என்ன செய்கிறான், கணவரை ரொம்ப அடைக்கிறான். நிறைய குடும்பங்களில் கணவர் என்ன செய்கிறாரு, மனைவிகளை அடைக்கிறான். இது தொடக்கத்துலேருந்தே செஞ்சாதான். இடையில போய்ட்டு ஒன்றும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதனால் நிறைய பேர் அனுபவத்தோடு வருவாங்க. நம்ம தொடக்கத்துலேருந்து என்ன செய்யணும், இப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம தள்ள மிளகா அரைச்சிடுவாங்க அப்படின்னு 2 பேருமே பிளான் பண்ணிட்டு வருவாங்க. அதில் தான் பெரிய கிளாஷ்லாம் வரும். சரி, எனிகோ நிறைய குடும்பங்களை கணவன் மனைவி அடைக்கிறோம், மனைவி கணவன், இந்த 2 பேரும் சேர்ந்து அடக்க முடியாது. யாரை தெரியுமா, பிள்ளைகளை. இவங்க ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக அடைக்கப்படுவாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் என்ன பண்ண முடியாது, யார் அடக்க முடியாது, பிள்ளைகள் அடக்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏறக்குறைய இந்த லேகிய நிலைமை தான். அவன் விலங்கு போட்டாலும் அடங்க மாட்டான், கயிறு போட்டு கட்டி வச்சு அடங்கினா எல்லாம் பிடிக்கிட்டு வந்துடுவான். ஏன்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஈவில் பவர். இயேசு கிறிஸ்து அந்த பவர் தான் என்ன பண்ணார், டிரைவ் அவுட் பண்ணார், வெளியே தள்ளினார். ஹி வாஸ் ஆல் ரைட், சரியாயிட்டான். அப்போ இந்த தவறுகளை தவிர்க்கிற வலிமை என்பது நார்மலாக வாலிபர்களிடத்தில் இருக்காது. இருக்கும் அந்த வலிமை, தேட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். பொதுவாக பெரும்பாலும் தவறுகளை தவிர்ப்பதற்கு நமக்கு என்ன வேணும்னு சொன்னால், வி நீட் ஃபியர். என்ன வேணும், பயம்.
3 விதமான பயம் உண்டு. நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியர்ஸ் 3 கைண்ட்ஸ். 3 பயம். ஒன்று தேவனை குறித்த ஒரு பயம், கடவுள் பயம், த ஃபியர் ஆஃப் காட். இரண்டாவது சட்டத்தை குறித்த ஒரு பயம், த ஃபியர் ஆஃப் லா. மூன்றாவது விளைவுகளை குறித்த பயம், த ஃபியர் ஆஃப் கான்சிக்வன்ஸ். பொதுவாக கண்களுக்கு முன்பாக வர இந்த 3 தான். கொஞ்சம் நிறைய பேர் கடவுளை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இருந்தாலும் கவலைப்படுறாங்களோ படலையோ அவங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு பகுதியில் என்ன உண்டு, ஒரு பயம். என்ன பயம்? கடவுள் எல்லாத்தையும் அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, யாரும் பார்க்கல, ஆனாலும் சம்மன் இஸ் வாட்சிங். இந்த விதமான ஒரு ஜெனரல் நாலேஜ் எல்லாருக்குமே உண்டு. கடவுள் பயம். அதனால தான் நிறைய நடக்கல தப்பு நடக்கிறவங்கள முதல்ல சொல்லுகிற வார்த்தைன்னு சொன்னால் கொஞ்சம் கூட கடவுள் பயம் இல்லையே. கடவுள் பயம் இருக்குங்க. கடவுள் பயம் இல்லாமல் இல்லை. அதிலும் குறிப்பாக பக்தியில் வளர்கிற பிள்ளைகள், பக்தி குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? பயம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா அந்த அவங்களுடைய வாலிப வயதுகளில் உணர்ச்சி சார்ந்து வருகின்ற அந்த தவறுகளை தவிர்ப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் இந்த வலிமை போதுமானதாக இருக்கவில்லை. இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். கடவுள் பயம் இருக்குது, ஆனால் யார் கிடையாது? கடவுள் இல்லை, கடவுள் பயம் மட்டும் இருக்குது. அதனால் அதை எதிர்க்க முடியல. இரண்டாவது சட்டத்தை குறித்த பயம். முற்காலத்தில் ஒரு பாடல் உண்டுல, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம். அப்போ என்ன நடக்குது? என்னடா தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் போலீஸ் கேஸில் ஒருத்தர் மாட்டிட்டான்னு சொன்னால் அவனு முதல்ல போய் பாத்ரூமில் விழுறான். அப்படி தானே? பெரும்பாலான இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அவன் என்ன பண்ணிடுறான்? ஓட முயற்சிக்கிறான். எப்படியே கால் உடைஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? ஃப்ராக்சர் ஆகிடுது. சரி, இதெல்லாம் நடந்ததுனால அடுத்தவன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறானா? எவ்வளோ தவறு நடக்குது, தவறுகளை போலீஸ் பிடிக்கவும் செய்யுது. அப்படி தானே? எல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் போகலை. உள்ளே போகிறாங்க, உடனே அரசியல்வாதிகளுடைய தொடர்பு மூலம் என்ன பண்ணிடுறாங்க? எத்தனை கொலை பண்ணாலும் அதில் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கொலை நடந்து அதில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண போனால் அவன் மேலே ஏற்கனவே 7 கொலை கேஸ் இருக்கும். கொள்ளையடித்த கேஸு, கொலை கேஸு செய்து அடிதடி நடந்த கேஸு நிறைய இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறான்? அவன் அரெஸ்ட் பண்ணால் சிஎம்க்கு, மினிஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவான். அந்த மாதிரி நல்ல பேர். அதனால் சட்டத்தை குறித்த ஒரு பயம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குல்ல. சட்டத்தை மீறினா அதனால் நம்ம என்ன செய்யணும்? வித்தியாசமான விளைவுகளை சந்திக்கணும். சட்டத்தை குறித்த பயம் மனிதனுடைய தவறுகள் செய்யும்படியாக வருகிற தூண்டுதலை மேற்கொள்கிறதுக்கு பத்த மாட்டேங்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் விளைவுகளை குறித்த பயம். நம்ம இந்த தப்பை பண்ணால் அது என்னத்தில் போய் முடியும்னு தெரியலையே, நம்ம எதிர்கால வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுமே, பெரிய கெட்ட பேர் வந்துடுமே, பெரிய அவமானம் வந்துடுமே, அம்மா அப்பா முகத்தில் எப்படி முழிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் முகத்தில் எப்படி முழிக்கிறது, இது வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு ஃபியர். என்னது? விளைவுகளை குறித்த ஒரு பயம். இந்த 3 பயமும் வாலிபனுக்கு உண்டு. சட்டத்தை குறித்த ஒரு பயம், ஏன்னா அது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியாக மாறிடும் அந்த தவறை செஞ்சானா. ஆனால் 3 சேர்ந்தாலும், அதாவது ஈவன் தோ தீஸ் 3 fears joining together, that's not sufficient to resist the temptation to commit the wrongs. இது எல்லாம் சேர்ந்தாலும் என்ன பண்ண முடியலை? செய்ய முடியல. காரணம் என்றால் மனிதனுக்குள் இருக்கிற இச்சையினுடைய வலிமை அவ்வளவு பெருசு. இந்த 3 வல்லமைகளும் சேர்ந்தாலும் என்ன பண்ண முடியலை? ஒன்றும் பண்ண முடியல. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் பத்திரிக்கை திறந்தால் வருகிறதெல்லாம் இந்த மாதிரி செய்தான். கூட்டு பலாத்காரம், கூட்டு பலாத்காரம், கூட்டு பலாத்காரம்னு நிறைய நடக்குது. சரி, அப்போ அதெல்லாம் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க டைம் கிடையாது. நீங்களும் பத்திரிக்கையில் படிக்கிறீங்க. லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் 5 வாழ்க்கைகள் என்ன செய்கிறது? 5 வாழ்க்கையில் 5 குடும்பங்கள் தங்களுடைய சந்தோஷத்தை இழக்கிறது. 5 பேர் தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க? ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒருத்தர் விரும்பி இருக்கிறாங்க. சரி, அதை பற்றி நம்ம உள்ளே போக வேண்டாம். விரும்பினா என்ன பண்ணுவாங்க? அதனால தான்டா காதலெலாம் போனால் பிரச்சனை வரும். காதல் ஒரு சரியான வழியில்னு ஏன் சொல்கிறோன்னா, காதலிச்சு சும்மா இருக்க முடியாது. கல்யாணம் வரைக்கும் என்ன செய்ய முடியாது? சும்மா இருக்க முடியாது. இடையில் நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு நிறைய வரும். அதை நம்ம தவிர்க்கிறது கடினம். அதனால தான் காதல் பாதை பெஸ்ட்டு கிடையாது நம்ம பிரசங்கம் பண்ணுறது. சரி, அவங்க விரும்பினாங்க. விரும்பி என்ன பண்ணாங்க? காதல் பண்ண அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க வீட்டில் இருப்பாங்களா? என்ன புகழந்தி? சரி, சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே சந்திக்க இங்கே சந்திக்க அந்த மாதிரி இது பண்ணுறவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடலூர் பக்கத்தில் ஏதோ ஒரு அதுக்கு அந்த ஏதாவது வீடு பாலடைஞ்சு கிடந்தால் அந்த வீடை உடைச்சி போடணும். அது எங்கேயாவது உடைஞ்சி இந்த பாலடைஞ்சு கிடந்தால் நிறைய வாழ்க்கையை பாழாகிறதுக்கு பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு பாலடைஞ்ச இடம் இருந்தாலும் அங்கே 4 வீடு தண்ணி அடிக்க வந்துடுவோம். கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்கலாம் அந்த பாலடைஞ்ச வீடு தான். அதனால் ஏதாவது ஒரு வீடு உடஞ்சி போய் உடச்சி தள்ளிடணும், டிமோலிஷ் பண்ணிடணும்.
இல்லைன்னா என்ன நிறைய வாழ்க்கை பாழாகிறதுக்கு அது ஒரு இடமா மாறிடு. சரி, அவங்க 2 பேரும் யாரும் பார்க்காத ஒரு இடம் பார்த்து எங்கே போயிட்டாங்க? ஏதோ ஒரு பாலடைஞ்சு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இதை 3 பேர் என்ன பண்ணாங்க? கவனித்து ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நிறைய இன்சிடென்ட் இப்படி தான் நடக்குது. கள்ளக்காதலில் தொடர்பு கொண்டு ஊர் சுற்றுறவங்க, இந்த மாதிரி காதலிச்சு ஊர் சுற்றுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? யாரும் இல்லாத இடம்னு போவாங்க, அங்கே யாரும் இருப்பாங்க. அதை சுற்றி வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு குரூப் என்ன செய்கிறது நிறைய இருக்குது. எங்கெங்கே இந்த மாதிரி தப்பாக போகிறாங்களோ அவங்கள பின்பற்றுறது. ஏன்னா அந்த மாதிரி போய் தப்பு பண்ணால் வெளியே சொல்ல மாட்டாங்க, உடனே வீடியோ எடுத்துருவானுங்க, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, மிரட்டுவானுங்க. அதனால் நிறைய விஷயம் வெளியே வரவே வராது. நிறைய ஆபத்து நடந்திருக்கும், வெளியே என்ன செய்ய மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, கேவலமாச்சே. சரி, அடுத்து என்ன நடந்து சொன்னால், அந்த 3 பேர் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? அந்த பையனை மிரட்டினாங்க, அந்த பொண்ணை மிரட்டினாங்க. அவங்க கையில் இருந்த காசை பிடுங்கினாங்க. அவன்கிட்ட இருந்ததே கொஞ்சம் காசு தான். அவங்கள்ட்ட இருந்ததே ஒரு சாதாரண வெள்ளி சம்மந்தமான ஒரு ஜுவல்ஸ் மாதிரி தான், அதாவது தங்கம் கூட கிடையாது. அதையும் பிடிங்கிட்டானுங்க. அவங்க கையில் இருந்த ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணானுங்க? அவனை அடித்து ஓரம் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க? மானபங்கம் பண்ணிட்டாங்க. பண்ணது எல்லாரும் வீடியோலாம் எடுத்துட்டாங்க. இவ்வளோ விஷயம் நடந்து போச்சு. அப்புறம் போலீஸ் கேஸ் ஆச்சுது, பிடிச்சிட்டாங்க. 3 பேர் பிடிக்கப்பட்டாங்க. என்ன பண்ண இவ்வளோ இது டெய்லி நடக்கிற சம்பவம். இந்த 3 பேருடைய வயசு என்ன தெரியுமா? 19 19 19 19 19 19 20 கூட தாண்டலை. அந்த 3 பேருடைய வாழ்க்கையும் கவனித்து பாருங்கள், இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் கவனித்து பாருங்கள், 5 பேருடைய வாழ்க்கையும் அவுட். இப்போ ஊர் உலகம் சொல்லலாம், இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கில் போடணும். அப்படி தான் நடக்குது. ஆனால் பெற்று வளர்த்தாங்களே அந்த பெற்றோர், அவங்க மனசு என்ன சொல்லும்? பிள்ளைகளுங்கிற உணர்வு கூட அவங்க மறக்கலை. அப்படி தானே? பிள்ளைகள் என் கண்ணு முன்னாடி பிறந்து வளர்ந்த பிள்ளைகளாச்சே. ஆனால் ஊர் கத்துது தூக்கில் போடணும். ஆனால் பெற்றோரை பாருங்கள், எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஆக அந்த 5 வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது ஏதோ ஒன்று எதிர்விதமான பாதகமான விளைவுகளை உருவாக்கும். தெரியுமா தெரியாதா? சட்டத்தினால் பிரச்சனை வரும்னு தெரியுமா தெரியாதா? நாளைக்கு இது வெளியே வந்தால் ஏதாவது சிக்கலாகிடும் தெரியும், எல்லாம் தெரியுது. ஆனால் அந்த உணர்ச்சி என்ன பண்ண முடியலை? கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்த வாலிப வயசில் அந்த தவறுகளை எதிர்க்கின்ற ஆற்றல் குறைவு. அதனால் இப்படி நடக்கட்டும் பார்ப்போம். அப்படி அந்த ஒரு நிமிட சூழலை என்ன செய்ய முடியவில்லை? கடந்து செல்ல முடியவில்லை. வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தே ஆர் டிஸ்ட்ராய்ட், தே ஆர் ஸ்பாயில்ட். அப்போ வாலிப வயதில் கடவுளை குறித்த பயம், சட்டத்தை குறித்த பயம், விளைவுகளை குறித்த ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு போதுமானதல்ல, தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு போதுமானதல்ல. அதனால தான் வாலிபர்கள் என்ன போதிக்கிறோம்? நீ தவறு செய்யாத, தப்பு செய்யாத, பார்க்காத, கேட்காத, பழகாத, இப்படி எல்லாம் சொல்கிறோம். இப்படி சொல்லத்தான் செய்கிறோம். சொன்னால் இவைகளெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களால் பார்க்காமலும் இருக்க முடியாது, கேட்காமலும் இருக்க முடியாது, பழகாமலும் இருக்க முடியாது, தவறாக வாழாமலும் இருக்க முடியாது. ஏன்னா உங்கள் வயசுகளில் தவறு செய்யும்படியாக வருகிற அந்த டெஸ்டிங்ஸ் அப்படியே பவர் இஸ் வெரி ஹை. அதனால தான் உங்களுக்கு ஆண்டவர் வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் எந்த ஒரு சூழலில் ஒட்டுமொத்தமாக அழிந்து போன்னு சொல்ல முடியாது. அந்த 19 வயசு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சும்மா ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து ஊர் சுற்றுனது, அவ்வளோதான். ஒரு சூழலை பார்க்குறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியலை? அதை கடந்து போக முடியலை. ஒரு தவறை செஞ்சா என்னங்கிறது தூண்டுதல் வருகிறது. வாலிப வயது. அப்போது யாருடைய வாழ்க்கையில் அதுக்காக அவங்க ரொம்ப மோசமானவங்க, அப்படி செய்யாதவங்க ரொம்ப நல்லவங்க கிடையாது. யாருக்கும் சான்ஸ் இல்லை. சான்ஸ் தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க. சரி, அதனால் எப்பொழுது எந்த வாழ்க்கை அணைந்து போகும், அதனால் எந்த குடும்பங்களுடைய அழிந்து போக சொல்ல முடியாது. எந்த பெற்றோருடைய கண்ணீர் இவ்விதமாக வாழ்க்கைக்கும் தொடர்கதையாக சொல்ல முடியாது. அதனால் என்ன வேண்டும்? இப்படி செய்யாத என்ற சமுதாயம் சொல்லும், செய்யாத என்று தான் மதம் சொல்லும். ஆனால் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள். எனவே அதற்காகத்தான் வாலிப வயதில் இயேசு கிறிஸ்து வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேண்டும், வேறொன்றுமல்ல. அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நட, சமுதாயம் சொல்கிறத கேட்டு நட, இல்லை கோயிலில் பிரசங்கம் கேட்குறத அதை கேட்டு நட, புத்தகம் பைபிள் சொல்கிறத கேட்டு நட. இல்லை, பைபிள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு நடக்க முடியாது. போதகர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு நடக்க முடியாது. பெற்றோர் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு நடக்க முடியாது. நிறைய இடங்களில் நீ நல்லவனாக இருக்க முடியும், ஆனால் எந்த இடத்துல ஃபால் நடக்கும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். யாரும் எக்ஸப்ஷன் கிடையாது. எல்லாருமே என்ன செய்கிறாங்க? ஒரு ஆபத்தான வல்லமை தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாங்க. யாருக்குள்ளெல்லாம் லேகியோன் போல பிரச்சனைகள் சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவர் வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வந்தது என்று சொன்னால் நாம் பாதுகாக்கப்படுவோம். அங்கே அவ்விதம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்ன நடைபெறுகிறது? 3 விதமான காரியங்கள் வருகிறது. ஒன்று,
கர்த்தருடைய அன்பின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தின் வல்லமை. இந்த மூன்றையும் கூட பெற்றோர்கள் பிள்ளைகள் பெறத்தான் செய்கிறாங்க. பிள்ளைகளை பெற்றோர் நேசிக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உயர்ந்த தரிசனங்களை கொடுக்குறாங்க. ஆனால் பிள்ளைகள் அந்த அன்பின் அடிப்படையில் தங்களை காத்து கொள்ள முடியாது. பெற்றோருடைய அன்பிற்காக பிள்ளைகள் தங்களுக்கு முன்பாக வருகிற சோதனைகளை என்ன பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ணி போக முடியாது, அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் பெற்றோருடைய அன்பு என்பது அவர்கள் இருக்கின்ற இடத்துல தான் உணரப்படும். வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் அம்மா அப்பா வேணும், அம்மா அப்பா அன்பெல்லாம் வேணும். அதற்காக எதிர்பார்க்கப்படுகிறதான இந்த விதமான சில விருப்பங்களை என்ன பண்ண முடியலை, வேண்டாம் என்று சொல்ல முடியலை. ஆனால் கடவுளுடைய அன்பு மட்டும் எப்படி? கர்த்தருடைய அன்பு என்பது உன்னை பின்தொடர்கிற அன்பு. நீ காலேஜுக்கு போயிட்டேன்னா அம்மா அப்பா வீட்டில் தான், நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாச்சுன்னு சொன்னால் அம்மா அப்பா வீட்டில் தான். அந்த அன்பு உன்னை தொடர்ந்து வராது, உன் மைண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய அன்பு that will follow you. நீ எங்கே போனாலும் அந்த அன்பு உங்கள்கிட்ட பேசும். இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிவிட்டு அந்த அன்பு இழக்கப் போகிறாயா? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஏன்னா பேரண்ட்ஸ் லவ்வெல்லாம் நினைக்கத்தான் முடியும். ஆனால் கர்த்தருடைய அன்பு என்பது எந்த இடத்துல உணரப்பட தகுந்தது. அந்த அன்பு பேசும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையில் அந்த அன்பு ஊற்றப்படுகிற ரோமர் 5:5 வாசிக்கிறோம். அந்த அன்பு எங்கு இருக்கு அப்படின்னால அவன் ஒரு தவறுக்கு முன்பாக வருகிற பொழுது அந்த அன்பு அவங்ககிட்ட பேசும். இந்த தவறை பண்ணிக்கிட்டு இந்த அன்பை இழக்க போகிறியா? இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இந்த அன்பை இழக்க போறியா? அதே பிரச்சனை இவங்க அம்மா அப்பா காட்டின அன்பு இருக்குது. ஆனால் அந்த அன்பு வீட்டில் தான் இருக்குது. அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணிக்கலாமே, அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணிக்கலாமே. அப்பா வேண்டான்னு சொல்ல, அம்மா வேண்டான்னு சொல்ல, ஆனால் இது எனக்கு வேணும். ஆனால் ஆண்டவர் இருக்கும் பொழுது அந்த அன்பு என்ன செய்கிறது? நாம் போகுமிடமெல்லாம் வருகிறது. அது நம்மை தடுக்கிறது. ஏன்னா வார்த்தை அன்பு. அம்மா அப்பா எவ்வளோ வீட்டிலேருந்து சொல்கிறாங்க, போதில் எவ்வளோ சொல்கிறாங்க, பாஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லப்படுகிற இடங்கள் தான் கேட்கப்படுகிறது. அந்த வார்த்தை அவர்களை தொடர்ந்து வராது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி இல்லை. நீ எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே பேசும். அல்லேலூயா. அம்மா அப்பா சொன்னது நினைவில் தான் இருக்கும், போதகர் சொன்ன நினைவில் தான். போன வாரம் கூட பாஸ்டர் இந்த டாப்பிக்கில் தான் பேசினார். நம்ம பிரச்சனையே அதுதான் நிற்குது. இப்போ நாம் இன்றைக்கி பார்க்குற அதே சூழல் கூட தான் போன வாரம் சாம்சன் பாலே பிரசங்கம் பண்ணார். இது நினைவில் தான் இருக்கும். அது அந்த பாவத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன கொடுக்காது, பலம் கொடுக்காது. ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தால் அங்கே பேசுவார். நான் வேண்டுமா, இது வேண்டுமா, உனக்காக வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து இதை நீ பின்பற்றி போகிறாயா? அந்த வார்த்தை அங்கே பேசும். ஏன்றால் கர்த்தர் இருக்கிற இடத்துல வார்த்தை உண்டு, கர்த்தர் இடத்துல அன்பு உண்டு. மூன்றாவது, அப்பா அம்மா எவ்வளவோ தரிசனம் வச்சுருக்கணும். நீ நல்ல விதமாக வாழணும், வளரணும், உயரணும், எதிர்காலம் நன்றாக இருக்கணும், அதுக்காக தான் உனக்கு வாயை கட்டி வைத்த கட்டி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீ நல்லா படித்து நல்ல விதம் வளர்ந்து உயர வரணும். இது அம்மா அப்பா தரிசனம் தான். பையனுக்கு தெரியும், பொண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த தரிசனம் என்ன செய்யாது, இவன் போகிற இடமெல்லாம் கூட வராது. அம்மா அப்பா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அந்த தரிசனம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்படித்தான் அந்த உலகத்தில் வாழணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படி தான் என் லைஃப் ஸ்டைல் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் இருக்கும் இடமெல்லாம் அந்த அன்பு பேசும், கர்த்தர் இருக்கும் இடமெல்லாம் அந்த வார்த்தை பேசும், கர்த்தர் இருக்கும் இடமெல்லாம் அந்த தரிசனம் பேசும். ஆண்டவர் அந்த நேரத்தில் தரிசனத்தை காட்டுவார். யோசேப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய டெம்ப்டேஷன் வந்தவரில் அவன் எப்படி ஜெயிச்சான்னு சொன்னால் கர்த்தருடைய தரிசனம். அல்லேலூயா. அவனை எவ்வளவான ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவர் வைக்க போகிறாருங்கிறது ஒரு தரிசனம் அவன் பெற்றிருந்தபடினால அந்த போத்தியோடைய மனைவி அவனை தவறு செய்யும்படி அவன் தூண்டுதலை கொடுத்த வேலையில் கூட அவன் என்ன பண்ணான், இவ்வளோ பெரிய பொல்லாக நான் இப்படி செய்கிறது, தேவனுக்கு பயப்படாம எப்படி நான் அந்த பாவத்தை செய்கிறது? ஏன்னா அந்த தரிசனம், பிகாஸ் ஆஃப் விஷன். அடிமையாக இருந்த என்ன ஆண்டவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு கொடுத்த தரிசனத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அப்போது அதுதான் லைவாக இருக்கும். எனவே வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் உணர்ந்தவளாக இருக்க வேண்டும். கடவுள் பயமோ, இல்லை என்று சொன்னால் சட்டத்தை குறித்த பயமோ, விளைவுகளை குறித்த பயமோ, உங்களுடைய முன்னெச்சரிக்கையோ உங்களை சப்போர்ட் பண்ணாது. எந்த நேரத்தில் ஃபால் இருக்குன்னு சொல்ல முடியாது, வீழ்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது தம்முடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், தம்முடைய தரிசனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த அன்பும் அந்த வார்த்தையும் அந்த தரிசனமும் நீங்கள் எங்கு போனாலும் உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கும். அதற்கு முன்னாலே இந்த தவறுகளுடைய வலிமை குறைவு.
இந்த பாவத்தினுடைய வலிமை குறைவு. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு ஓவர் கம். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். பாவங்களை ஜெயித்து வாழுங்கள். பாவத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தின் மத்தியில் பரிசுத்தமாக வாழ்கிற ஆற்றலை கொடுக்கிற ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.